பணம் செலவு பண்ணி பாவ மன்னிப்பை பெற முடியாது. காணிக்கை கொடுத்த பாவ மன்னிப்பை பெற முடியாது. தான தர்மம் பண்ணி பாவ மன்னிப்பை பெற முடியாது. அதை இலவசமாய் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம், அந்த பாவ மன்னிப்பை கொடுக்கக்கூடிய ஒரே ஒருவர் இயேசு மாத்திரம்தான். தன்னுடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்தி மனிதனுக்கு பாவ மன்னிப்பை உண்டாக்கினார். உங்களை சுகமாக்குவதற்கு தான் அவர் சிலுவையிலே காயங்களை ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. நீ சாபத்தில் என்று விடுதலை பெற ஒரே ஒரு வழி, சிலுவையிலே நமக்காக சாபமான இயேசு. யோவான் 5:7 யோவான் 5:7 பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். நம்முடைய தேவன் ஒன்றில் மூன்றும் மூன்றில் ஒன்றுமாய் கிரியை செய்கிறவர். அவர் திருத்துவ தேவன். அவர் சர்வத்தையும் சிருஷ்டித்து ஆண்டு நடத்துகிற வல்லமை உள்ள தேவன். அவர் பிதாவாகிய தேவனாகவும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாகவும் பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளனாகவும் செயல்படுகிறார். வேதத்தை நாம் கவனமாய் வாசிக்கும் பொழுது அவருடைய 3 விதமான செயல்களையும் நீங்கள் பார்க்க முடியும். யோவான் 1:3 வாசிக்கும் போது, இந்த உலகத்தின் சகல காரியங்களும் இயேசு கிறிஸ்துவினால் சிருஷ்டிக்கப்பட்டது, ஒன்றானது ஒன்றும் அவரால் எல்லாமல் உண்டாக்கப்படவில்லை என்றும் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்படியானால் காணக்கூடாத இறைவனாய் இருந்த அவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணி கொண்டிருந்த அவர், இந்த உலகத்தில் மனிதனாக வெளிப்பட்ட பொழுதுதான் இயேசு என்ற பெயரில் அவர் இந்த உலகத்திற்கு வெளிப்பட்டார். அவர்தான் ஆதியும் அந்தமுமானவர், முதலும் முடிவுமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர். அந்த காணக்கூடாத இறைவன் வார்த்தையாயிருந்த தேவன் நம்மை போல ஒரு மனிதனாக அவர் இந்த உலகத்தில் வெளிப்பட்டு தான் 2000 வருஷமாகிறது. இயேசு என்ற பெயரில் அவர் இந்த உலகத்தில் உலாவினார். ஆகவே நான் வேதம் சொல்லுகிறது, 1 தீமோத்தேயு 3:16 வாசிக்கும் போது, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். காணக்கூடாத இறைவன், மனிதரால் பார்க்க முடியாதபடி ஜோதியாயிருக்கிற அந்த பெரிய தேவன், மனிதர்கள் காணும்படி, மனிதர்கள் நெருங்கும்படி, மனிதர்கள் அவரோடு பேசும்படி நம்மை போல ஒரு மாம்சத்தில் மனிதனாக அவர் வெளிப்பட்டார். அவர்தான் இயேசு என்பதாக வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. இது தற்செயலாய் நடந்த ஒரு சம்பவம் அல்ல. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏசாயா என்ற ஒரு தீர்க்கதரிசி 53வது அதிகாரத்தில் இயேசு எப்படி சிலுவையிலே பாடுபட்டு மரிப்பார், அவர் எப்படி சிலுவையிலே அவர் கொடுமைப்படுத்தப்படுவார் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கும் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சங்கீத புஸ்தகத்தை எழுதின சங்கீதக்காரன் தீர்க்க தரிசனமாக 22ஆம் சங்கீதத்திலே இயேசு எப்படி சிலுவையிலே ஆணி அடித்து அவருடைய சரீரம் காயப்படுத்தப்பட்டு இரத்தம் சிந்தி மரிப்பார் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் வந்ததே மரிப்பதற்காகத்தான், அவர் வந்ததே தன் ஜீவனை கொடுப்பதற்காகத்தான். அதற்குத்தான் இறைவன் மனிதனாக அவதாரம் எடுத்து இயேசு என்ற பெயரில் வந்தார். பிரியமானவர்களே, அந்த சிலுவையிலே அவர் பாடுபட்டு மரிப்பதற்காக ஜீவனை கொடுக்க வந்தார். அதன் மூலமாக நமக்கு என்ன ஆசீர்வாதம்? அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாகத்தான் இன்றைக்கு நாம் எந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் சிலுவையில் பட்ட அந்த பாடு, அவர் சிலுவையில் சிந்தின ரத்தம், அந்த சிலுவையில் அவர் அனுபவித்த வேதனை, அதிலிருந்து தான் நாம் எந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவேதான் நமக்காக இந்த உலகத்தில் வந்த அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் செய்து முடித்த அந்த காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். இயேசுடைய சரீரத்திலே காணப்படுகிற தழும்புகள். ஏசாயா 53:5 வாசிக்கும் போது, அவர் சிலுவையிலே காயப்படுத்தப்பட்டார், நொறுக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறார்.
நம்முடைய பாவங்களின் நிமித்தம், அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறார். அந்த சிலுவையில் அவர் காயப்படுத்தப்பட்டார், நொறுக்கப்பட்டார் என்பதாக வாசிக்கிறோம். அதனால் அவருடைய சரீரத்திலே காயங்கள் ஏற்பட்டு தழும்புகள் உண்டானது. அவருடைய சரீரத்தை பாருங்க, தலையிலே முள்முடி சூட்டப்பட்டு அந்த காயத்தினால் உண்டான தழும்புகள் காணப்படுகிறது. கைகளில் ஆணி அடிக்கப்பட்டதினால் உண்டான அந்த காயத்தின் தழும்புகள் இன்றைக்கும் காணப்படுகிறது. அவருடைய கால்களிலே ஆணி கடாவப்பட்ட அந்த காயத்தின் தழும்புகள் இன்றைக்கும் காணப்படுகிறது. அவருடைய முதுகிலே, அவருடைய சரீரத்தின் பல பகுதிகளிலே அந்த தழும்புகள் காணப்படுகிறது, காயப்பட்ட தழும்புகள். எனக்கு அன்பானவர்களே, தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்த ஆண்டவர் ஏன் அப்படி அவ்வளவு சரீரம் நொறுக்கப்பட, காயப்பட தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும்? ஏன் அந்த தழும்புகளை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? நமக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு, ஒரு பெரிய காயம் ஏற்பட்டு, தழும்பு ஏற்பட்டாலும் நாளாக சில வருடங்களில் இந்த தழும்பு குறைந்து 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 அந்த தழும்பு மறைந்து விடுகிறது. ஆனால் 2000 வருஷங்கள் கடந்த பிறகும் இயேசுவினுடைய கரத்தில் இருக்கிற, அவருடைய சரீரத்தில் இருக்கிற தழும்புகள் மறைந்து போகவில்லை. காரணம், அந்த தழும்புகளிலே ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அவர் ஏற்றுக்கொண்ட அந்த காயங்களிலே நம்முடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. மனுமக்களாகிய நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக, நமக்குடைய நன்மைக்காக அவர் சரீரத்தை நொறுக்குவதற்கு, காயப்படுத்துவதற்கு ஒப்பு கொடுத்து அந்த தழும்புகளை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆகவே அந்த சரீரத்திற்கு தழும்புகள் மறைந்து போகவில்லை. இன்றைக்கும் அந்த தழும்புகள் இருக்கிறது. அந்த தழும்புகளால் என்ன நன்மை? ஏசாயா 53 அதிகாரம் 5 சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம், அவருடைய தழும்புகளால் நாம் சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் சுகம் ஆனீர்கள். நம்முடைய பாவங்களை மன்னிக்க தன் ரத்தத்தை சிந்தின ஆண்டவர் நம்முடைய நோயில் இருந்து நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக, நம்முடைய நோய்களை மாற்றி சுகம் கொடுப்பதற்காக தன் சரீரத்திலே தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளால் தான் சுகமாகிறோம். எவ்வளவு பெரிய ஊழியர்கள் உங்களுக்கு ஜெபித்தாலும், எத்தனை பெரிய ஊழியர்கள் உங்களுக்காக ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்தாலும், அந்த ஜெபம் அல்ல. அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவருடைய தழும்புள்ள கரம் உங்களை குணமாக்குகிறது. அந்த தழும்புள்ள கரம் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறது. ஊழியக்காரனுடைய கரம் வைத்து எனக்கு ஜெபித்தார், எனக்கு சுகம் ஆகிவிட்டது என்று நீங்கள் சொல்லலாம். அந்த ஊழியக்காரனுடைய கரத்தில் ஒன்றும் இல்லை. அந்த ஊழியக்காரன் கரத்தை வைக்கும் பொழுது ஆண்டவர் வாக்கு கொடுத்தபடி தன்னுடைய தழும்புள்ள கரத்தையே உங்கள் மீது வைக்கிறார். அந்த தழும்புகள் தான் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறது. ஊழியக்காரனுடைய கரம் அல்ல. இந்த ஊழியக்காரனுடைய கரத்திலும் உங்களுக்காக ஏற்றுக்கொண்ட காயங்கள் இல்லை, தழும்புகள் இல்லை. எந்த ஊழியக்காரனும் உங்களை குணமாக்க முடியாது. எந்த ஊழியக்காரனும் உங்களுக்காக சிலுவையிலே மரிக்கவில்லை. எந்த ஊழியக்காரனும் உங்களுக்காக சிலுவை சுமக்கவில்லை. எந்த ஊழியக்காரனுடைய கரம் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியாது. இயேசுவினுடைய தழும்புகள். அதற்காகத்தான் அவர் சிலுவையிலே காயப்படுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். தழும்புகளை ஏற்றுக்கொள்வதற்கு தன் சரீரத்தை ஒப்பு கொடுத்தார். அந்த தழும்புகளிலே தான் வல்லமை இருக்கிறது. மத்தேயு 8:17 வாசிக்கிறோம், அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சிலுவையிலே சுமந்தார். வாரினால் அடிக்கப்பட்டவுடைய சரீரம் கிழிக்கப்பட்ட பொழுது ஒரு பார சிலுவை அவர் தோளின் மீது வைத்து அவரை இழுத்து கொண்டு போகும் பொழுது தலை முதல் கால் வரை சரீரம் நொறுக்கப்பட்டு வேதனைப்பட்டார். எதற்காக? தலை முதல் கால் வரை உங்களுடைய சரீரத்தை பாதிக்கிற பொல்லாத நோய்களை உங்களை விட்டு அப்புறப்படுத்தி குணமாக்குவதற்காக அந்த நோய்களை சிலுவையிலே சுமந்தார். இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் வேறு எங்கு இருக்கிறது? நம்முடைய நோய்களை தன் சரீரத்திலே ஏற்றுக்கொண்டு நமக்காக சரீரத்திலே காயப்பட்டு நம்மை குணமாக்க அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். இயேசு தெய்வம் அல்ல என்று பேசினவன் நான். இயேசுவை பற்றி யாராவது பேசினால் எனக்கு கோபம் வரும். இயேசு தெய்வமே கிடையாது என்று வாதாடினவன் நான்.
இந்த கிறிஸ்தவர்களுக்கு புத்தியே இல்லை. கிறிஸ்தவர்கள் ஒரு மனிதனை தெய்வம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் என்று இயேசுவை கேவலப்படுத்தி பேசின ஒரு துரோகி நான். அவ்வளவு என் மதத்திலே வைராக்கியம் உள்ளவனாயிருந்தேன். ஆனால் என் 14வது வயதிலே இருதய வீங்கி வலது கால் செயலற்று நொண்டியாய் மரண படுக்கையில் கிடந்த போது ஒருவரும் எனக்கு உதவி செய்ய முடியவில்லை. சென்னை பட்டணத்திலே மருத்துவர்கள் என்னை கைவிட்டார்கள். மருத்துவத்தால் இனிமேல் உங்கள் மகனை குணமாக்க முடியாது, உங்களுடைய மகனுடைய இருதயம் முழுவதும் பாதிக்கப்பட்டு விட்டது, இன்னும் எவ்வளவு காலம் உயிரோடு இருப்பான் என்று சொல்ல முடியாது, அவன் சீக்கிரத்தில் மரித்து விடுவான் என்று மருத்துவர்களின் பெற்றோரிடத்தில் சொல்லிவிட்டார்கள். எங்களுக்கு இயேசுவை பற்றி தெரியாது, ஜெபத்தை பற்றி தெரியாது, இந்த ஊழியரை பற்றியும் தெரியாது. மரண படுக்கையிலே நான் படுத்திருந்தேன். சென்னையிலே பாடி என்கிற இடத்திலே முன்னாலே என் தகப்பனார் வைத்திருந்த பாத்திர கடை, பின்னாலே வீடு. நான் மரண படுக்கையிலே கட்டிலே படுத்திருந்தேன். எழும்பி உட்கார முடியாது, நடக்க முடியாது, மரண வேதனை. அங்குதான் இயேசு என்னை தேடி வந்தார். யாரும் என்னை மதமாற்றவில்லை, யாரும் இயேசுவை பற்றி எனக்கு சொல்ல வரவில்லை. சொன்னால் இது எனக்கு பிடிக்காது, நான் இயேசுவை வெறுத்தவன். ஆனால் இயேசுவை குறித்து கேவலமாய் பேசின இந்த துரோகி மரணப்படுக்கையில் கடந்த போது அவர்தான் என்னை தேடி வந்தார். இயேசுதான் என்னை தேடி வந்தார். எங்கள் வீட்டார் யாரும் போய் ஜெபமன் ஆட்களை அழைத்து கொண்டு வரவில்லை. யாரையும் எங்களுக்கு தெரியாது. நான் மரணப்படுக்கையில சாக கடந்தேன். என் குடும்பமே ஒரு மரண வீடு போல இருந்தது. அப்ப உதவி செய்ய யாரும் வரவில்லை. எந்த மதமும் எங்களுக்கு உதவி செய்யவில்லை. ஆனால் ஒரு சகோதரன் லூகாஸ் டிவிஎஸ் கம்பெனியில பாடியில வேலை செய்து கொண்டிருந்த ஒரு சகோதரன், வாலிபன், நான் வியாதிப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டு விசாரித்துட்டு போக வீட்டுக்கு வந்தார். எங்க அம்மா பக்தி உள்ளவர்கள், இயேசு பற்றியெல்லாம் ரொம்ப ஒன்றும் தெரியாது. யாரும் சொல்லி இருக்கிறாங்க இயேசு கிறிஸ்துட்ட ஜெபம் பண்ணா அவர் அற்புதம் செய்வார், அதான் அவங்களுக்கு தெரியும். அந்த சகோதரனை பார்த்து சொன்னாங்க, என் மகனை எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, இயேசுவை நோக்கி என் மகனுக்காக நீ ஒரு ஜெபம் பண்ணுவியான்னு கேட்டாங்க. என் தாயாருடைய கண்ணீரை பார்த்து விட்டு நான் மரண படுக்கையில படுத்திருக்கிறேன். கால் அசைக்க முடியாது, எலும்பும் தோலுமாய் எந்த நேரமும் மரணம் சம்பவிக்கலாம் என்று மரண படுக்கையில் இருக்கிறேன். என் படுக்கையின் அருகில் ஒரு முழங்கால் படியிட்டார். 2 கரங்களை வைத்து இயேசுவை நோக்கி அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். அப்போ அவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லியிருந்தா கூட, உங்க இயேசு எனக்கு வேண்டாம், ஜெபமும் வேண்டான்னு சொல்லியிருப்பேன். அவ்வளவு நான் இயேசுவை வெறுத்தவன். ஆனால் அவர் கண்களை மூடி கரத்தை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பித்தார். நான் ஜெபம் பண்ணவில்லை, கூப்பிடவில்லை இயேசுவை. அந்த மரண படுக்கையில கூட சும்மா வேடிக்கை தான் பார்த்தேன். என் தாயார் கண்ணீரோட வேண்டுதல் செய்தார்கள். அவர் ஜெபித்து கொண்டிருக்கும் போது அந்த அறைக்குள்ள யாரோ வருகிறதை நான் உணர முடிந்தது. ஒரு தேவ பிரசன்னம் இறங்கினது, தேவனுடைய வல்லமை இறங்கினது. யாரோ இந்த ரூமுக்குள்ள வர்றாங்க, ஏதோ ஒன்று நடக்கிறது, என் சரீரத்தில் ஏதோ ஒன்று சம்பவிக்கிறது. என்னையும் அறியாதபடி என் கண்களிலே கண்ணீர் வருகிறது, ஒரு தேவ பயம் உண்டாகிறது. இயேசுவே நீர் தொடும் என்று அந்த சகோதரன் ஜெபிக்கும் போது ஒரு கரம் என்னை தொட்டது. ஒரு கரம் என்னை தொட்டது. மரணப்படுக்கையிலே சாக கிடந்த நொண்டியாய் கிடந்த என்னை ஒரு கரம் தொட்டதை நான் உணர்ந்தேன். என் கண்களால் அந்த கையை பார்க்க முடியவில்லை, ஆனால் தொடுதலை உணர முடிந்தது. யாரோ என்னை தொடுகிறார்கள். அன்னைக்கு வியாதியஸ்தரை கண்டு மனதுருகி கரம் நீட்டி தொட்ட இயேசு என்னை தொட்டார். இயேசுவை பற்றி கேவலமாய் பேசின என்னை அவர் தொட்டார். இயேசு தெய்வம் அல்ல என்று இயேசுவை குறித்து கீழ்த்தரமாய் பேசின என்னை தொட்டார். அதனால்தான் நான் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறேன். அவருடைய தொடுதலை உணர்ந்தேன். அவர் தொட்ட உடனே ஒரு வல்லம் என் சரீரத்தில் இறங்கினது. செயலத்து கிடந்த என் கால் செயல்பட ஆரம்பித்தது. நொண்டியாக இருந்த நான் எழும்பி நடக்க ஆரம்பித்தேன். வீங்கி இருந்த என் இருதயம் நார்மலாய் மாறிவிட்டது. என் மரண படுக்கையை மாற்றினவர் இயேசு. அவர் என்னை சந்திக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கு என் கல்லறை தான் இந்த உலகத்தில் இருந்திருக்கும். இயேசு உண்மை. இயேசு ஜீவிக்கிற ஆண்டவர். அவர் பேசுகிறவர்.
அற்புதம் செய்கிறவர். நான் அதற்கு சாட்சி. ஒரு பைசா நான் அதற்காக இயேசுவுக்கு கொடுத்ததில்லை. இலவசமாக என்னை குணமாக்கினார். அதுதான் தெய்வத்திற்கும் பிசாசுக்கும் உள்ள வித்தியாசம். இலவசமாய் என்னை தொட்டு குணமாக்கினார். எனக்கு 2 கால்கள் உள்ளவனாய் நான் உங்கள் மத்தியிலே நிற்பதற்கு காரணம், நான் பிரசங்கிக்கிற இயேசு இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறவர், ஜீவிக்கிறவர். என்னை தொட்டு எனக்கு அற்புத சுகம் கொடுத்தார். ஆகவே தான் உங்களுக்கும் அற்புதம் செய்வார் என்று நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். யாரோ சொன்னதை கேட்டுவிட்டு வந்து நான் பிரசங்கிக்கவில்லை. நான் அவரை ருசித்திருக்கிறேன், அவரை அனுபவித்திருக்கிறேன், அவருடைய தொடுதலை உணர்ந்திருக்கிறேன், அவரால் சுகம் பெற்றிருக்கிறேன். என் மரண படுக்கை மாற்றினவர் இயேசு. கல்லறைக்கு போக வேண்டியவனை வாழ வைத்தவர் இயேசு. இலவசமாய் சுகம் கொடுத்தார். எங்க வீட்டுக்குள்ள வந்து என்னை தொட்டார். இவனுக்கு நான் சுகமாக்க மாட்டேன் என்று இயேசு சொல்லவில்லை. அன்றைக்கு எங்களுக்கும் இயேசுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. நான் இயேசுவை வெறுத்தவன். ஆனாலும் எனக்கு இறங்கி என்னை தேடி வந்து எனக்கு அற்புதம் செய்தாரே. அவர் அல்லவா தெய்வம். மனுக்குலத்திற்காக தன் ஜீவனை கொடுத்தவர் இயேசு. அவருக்கு ஜாதி வித்தியாசம், மத வித்தியாசம் எதுவும் இயேசுவுக்கு தெரியாது. அவருக்கு எந்த வித்தியாசமும் தெரியாது. அவரை நோக்கி கோப்படுகிறவர்கள் இயேசுவே என்று கோப்படுகிறவர்கள் யாரோ இருந்தாலும் அற்புதம் செய்வார். அவருக்கு வித்தியாசம் தெரியாது. வித்தியாசம் பார்க்கிற தேவன் அல்ல. அப்படி வித்தியாசம் பார்த்தால் அவர் தெய்வமாக இருக்க முடியாது. எனக்கு அற்புதம் செய்தார். அந்த அற்புதம் எப்படி நடந்து தெரியுமா? அவருடைய கரம் என்னை தொட்டது. இந்த தழும்புகள், அவருடைய கரத்தில் இந்த தழும்புகள் என்னை தொட்டது. அந்த தழும்புகளால் நான் சுகமானேன். அவருடைய தழும்புகளால் சுகமானேன். அதே தழும்புள்ள கரம் இன்றைக்கு உங்களுக்காய் நீட்டப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு என்ன வியாதி, என்ன பலவீனம், என்ன நோய், நீங்க விசுவாசிங்க, அவருடைய தழும்புகளால் குணமாவீர்கள். உங்களுடைய நோய்களை, வலிகளை, வேதனைகளை அவர் சிலுவையில் சுமந்து விட்டார் என்று விசுவாசித்து, எனக்காகத்தானே நீ தழும்புகளை ஏற்றுக்கொண்டீர், அந்த தழும்புள்ள கரத்தினால் என்னை தொடுன்னு கேளுங்க, அவர் தொடுவார். எந்த இடத்திலிருந்து இயேசுவே கூப்பிட்டாலும் அவருடைய கரம் அங்கே நீட்டப்படும். இயேசுக்கு புண்ணிய ஸ்தலங்களே கிடையாது. யாராவது அப்படி சொன்னா ஏமாந்து போகாதங்க. இயேசுவுக்கு புண்ணிய ஸ்தலங்களே கிடையாது. மனிதனுடைய இருதயம் தான் அவர் வாசம் பண்ணக்கூடிய ஆலயம். இயேசுவை என் உள்ளத்தில் வந்து என்னோடு தங்கி இருமென்றால் ஒரு நல்ல தகப்பனாய் வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். அதான் வேதம் சொல்கிற அந்த இருதயத்திலே வாசம் பண்ணுகிற தெய்வம். அவருக்கு புண்ணிய ஸ்தலம் கிடையாது. பணம் செலவு பண்ணி அவரை தேடி எங்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தகப்பன். எங்கள் பிள்ளைகள் நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்த ஒரு தகப்பன். அப்பா, உம்முடைய பிள்ளை வந்திருக்கிறேன், எனக்காக மரிக்கிறேன், ஆசீர்வதின்னு கேளுங்க, உடனே அவர் தொடுவார். அவருக்கு காணிக்க கொடுக்க அவசியம் இல்லை, பணம் கொடுக்க அவசியம் இல்லை. இலவசமான சுகம். பணம் கொடுத்தாதான் ஜெபிப்பேன், பணம் கொடுத்தாதான் அற்புதம்னு சொன்னா அவங்க நம்பாதிருங்கள். அவங்க கிறிஸ்தவங்களா இருந்தாலும், கிறிஸ்தவ ஊழியக்காரனா இருந்தாலும், அவன் ஏமாற்றுகிறவன், அவனை நம்பாதிருங்கள். இயேசு இலவசமாய் சுகம் கொடுக்கிறவர். அதற்காகத்தான் அவர் சிலுவைக்கு போனார். தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு அவருடைய தழும்புகளால் உங்களை தொட்டு குணமாக்குவார். விசுவாசிங்க, இன்னைக்கு அவர் தொடுவார். அவருடைய அற்புதம் எப்படி தெரியுமா? ஒரு சகோதரர் வந்து சொன்னார், சேலத்தில் கூட்டம் நடக்கும்போது 18 வருஷம் முதுகுத்தண்டு பாதிக்கப்பட்டு பைக் ஓட்ட முடியாது, ஒரு வெயிட்டான ஜாமானை தூக்க முடியாது, ராத்திரில நிம்மதியா படுத்து தூங்க முடியாது, பயங்கர வலி. ஆண்டோடத்துல கூட்டத்துக்குள்ள நின்று ஜெபிச்சாரா, இயேசுவே என்னை தொடும், உம்முடைய தழும்புள்ள கரத்தினால் தொடுன்னு சொன்னாராம். யாரோடைய முதுகை தடவி கொடுப்பதை உணர்ந்தாராம். அந்த முதுகை யாரோ தடவி கொடுத்ததை உணர்ந்தாரா. யார் என்னை தொடுவதென்று திரும்பி பார்த்தால் யாரும் அவரை தொடவில்லை. அடுத்த நிமிஷம் அந்த வலி மறைந்து விட்டது. அப்பதான் அறிந்து கொண்டார், இயேசு என்னை தொட்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! தேவாதி தேவன், வானாதி வானங்களும் கொள்ளாதவர் வந்து ஒரு சாதாரண மனிதனை தொட்டு குணமாக்குகிறார். அதை விட ஒரு ஆச்சரியம். ஒருத்தர் வந்து சொன்னாங்க,
என் காலில் வலி, தாங்க முடியாத வலி, இவ்வளோ வேதனையில் இருந்தேன். உட்கார்ந்துக்கிட்டே ஜெபிச்சேன், இயேசுவே என்னை தொடுன்னு சொல்லி. என் காலை யாரோ தொட்டாங்க, நான் சுகமாயிட்டேன். யோசித்து பாருங்க, அற்ப மனிதர்கள் நாம். அவர் எவ்வளோ மகிமையான பரிசுத்தமுள்ள தேவன். ஒரு மனிதனுடைய ஜெபத்தை கேட்டு அவனுடைய காலை வந்து தொட்டு குணமாக்குகிறார். காலை பிடிக்கிறதுன்னு சாதாரண காரியமா? இறைவன் ஒரு மனிதனுடைய காலை தொட்டு குணமாக்குகிறாராம். என் பிள்ளை, நான் இவனுக்காக ரத்த சிந்தி சிலுவையிலே மரித்தேனே, இந்த வேதனை மாற்றணும், என்னை நோக்கி ஜெபிக்கிறானே என்று எவ்வளவு அற்புதமான அன்பான ஒரு தேவன் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு ஜெபிச்சு பாருங்க, அவருடைய தழும்புகளால் சுகமாவீர்கள். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய வசனத்தை கேட்டீங்களா? சிலுவையில் அவர் நம்முடைய நோய்களையெல்லாம் சுமந்துட்டார். இன்றைக்கி ஏதோ ஒரு வியாதி உங்களை கஷ்டப்படுத்துதா? அது கேன்சராக இருக்கலாம், ஆஸ்துமாவாக இருக்கலாம், ஜாயிண்ட் பெயினாக இருக்கலாம், ஹார்ட் டிசீஸாக இருக்கலாம், எனி டிசீஸ், என்ன வியாதியாக இருக்கட்டும், பயப்படாது. இயேசு சிலுவையில் சுமந்துட்டார். அவர் கையில் ஆணி அடிக்கப்பட்ட தழும்பு இருக்குதா? வசனம் என்ன சொல்ல? அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் ஜெபிக்கும் போது என்ன நடக்கிறது? இயேசு தன் தழும்புள்ள கரத்தினால் தொட்டு குணமாக்குகிறார். அதான் ரகசியம். இப்போ ஆண்டவரே, எனக்காக சிலுவையிலே நோய்களை சுமந்து விட்டீர், உம்முடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன் என்பதை விசுவாசிக்கிறேன், அந்த தழும்புள்ள கரத்தினால் என்னை தொடுங்க அப்படின்னு கேளுங்க, போதும். அவ்வளோதான். இயேசு உங்களுடைய நோயை சிலுவையில் சுமந்துட்டார், உங்களுக்காக தழும்பை ஏற்றுக்கொண்டார், தழும்புள்ள கரத்தினால தொடுங்க. அவர் தொட்டுட்டா சுகம். அவ்வளோதான். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ நான் ஜெபிக்க போகிறேன். வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. எங்கே உங்களுக்கு சுகம் வேணும்? இருதயத்தில், உங்களுடைய லங்ஸில், உங்களுடைய ஸ்டமக்கில், உங்களுடைய தலையில், உங்களுடைய கழுத்தில், எங்கே நோய் தாக்கி இருக்கிறாரு அங்கே கை வைங்க. அல்லது உங்களுடைய இருதயத்தில் அப்படியே கை வைத்து கொண்டு, இயேசுவே என்னை தொடுங்க, உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால என்னை தொடுங்க, நான் விசுவாசிக்கிறேன், என் நோய்கள் எல்லாம் சிலுவையில் சுமந்துட்டீங்க. அது சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வாயை திறந்து சொல்லி ஜெபிங்க. உங்கள் வீட்டில் யாராவது வியாதிப்பட்டிருந்தால் அவங்க மேலே கை வைத்து கொள்ளுங்க. இப்போ ஜெபிக்கும் போதே இயேசு தொடுவார். ஜெபம் முடிந்த உடனே அவங்க சுகம் பெற்று எழுப்பிடுவாங்க. விசுவாசிங்க. ஜெபம் முடிந்த உடனே உங்களுடைய சரீரத்தில் நோய் மறைஞ்சிரும் பாருங்கள். விசுவாசிங்க. அவருடைய தழும்புக்கு அவ்வளோ வல்லமை உண்டு. இயேசுவின் தழும்புக்கு நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடி, தகப்பனே, எங்களுடைய நோய்கள் பலவீனங்களை எல்லாம் சிலுவையில் சுமந்தீர், எங்களை குணமாக்குவதற்காக கையிலே தழும்புகளை ஏற்றுக்கொண்டீர். என் மரணப்படுக்கையில் நீர் வந்து அந்த தழும்புள்ள கரத்தினால் தொட்டு எனக்கு அற்புத சுகம் கொடுத்தீங்களப்பா. நான் அதை நினைத்து உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இதோ இந்த மகளை பாரும், இந்த மகனை பாரும், இந்த வியாதி வந்துவிட்டது என்று பாதிக்கப்பட்டு கலங்கி ஜெபிக்கிறாங்கப்பா. இப்பொழுது உம்முடைய தழும்புள்ள கரத்தை அவர்கள் மீது வையும். இந்த மகன் மேலே, இந்த மகள் மேலே உம்முடைய தழும்புள்ள கரத்தை வையும். தகப்பனை, என்னை தொட்டதை போல இவர்களை தொடும். இன்றைக்கு இந்த பொல்லாத வியாதிகள் விலகி போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. நீர் என்னை தொட்ட உடனே மரண படுக்கை மாறினது அல்லவா? இப்பொழுது தொடும். இந்த தம்பியை தொடும், இந்த மகளை தொடும். இயேசுவின் நாமத்தில் இந்த குழந்தையை தொடும். இப்பொழுதே வியாதி படுக்கை மாறட்டும். பொல்லாத மரண வியாதி விலகி போகட்டும். உம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம். கண்களை தொட்டு குணமாக்கும், காதுகளை தொட்டு சுகம் உண்டாகும்படிக்கு செய்யும், இருதயத்தை தொட்டு குணமாக்கும், கிட்னியை தொட்டு குணமாக்கும். இயேசுவின் நாமத்தில் கர்ப்பப்பையை தொட்டு குணமாக்கி விடும். ஆண்டவரே, எலும்புகள் நரம்புகளை தொடும். சகல வியாதிகளும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த நிமிஷம் முதல் சுகம் பெற்றவள் எழும்பி நடப்பார்கள் ஆக. உம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம். நீ தொட்டு விட்டீர், உம்முடைய தழும்புகளால் குணமாக்கி விட்டீர். விசுவாசிக்கிறோம். அற்புத மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் அற்புதங்களை கண்டு மகிழட்டும். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.